ஹாய் ஹலோ ஸ்டார்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்கை. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தேவாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் சொல்லியாகணும், நம்ம சேனல் இப்போ 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயாச்சு. ஸோ நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பிக் ஆகிடுச்சு. ஸோ அதை நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டால் மட்டும் தான் நடந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே என்னோடய தேங்க்ஸ். அண்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் தரேன். அண்ட் நிறைய பேர் கேட்ட மாதிரி இன்றைக்கி தயாங்க்கு ஒரு சப்பிகள் பேஸில் ஒரு ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. கமெண்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும். நான் சொல்லிக்கிறேன் அதையும். ஓகே. அண்ட் ஹெட்செட் போட்டு பாருங்கடா. ஓகேடா. நம்ம டேரெக்டாக அந்த ஒன் ஷாட்குள்ளே போகலாமா? தயாங்கோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் பிஸ்னஸ் மேன்ஸ் பார்ட்னர்ஸ். ஸோ 2 பேரும் உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தெரியாது. பிகாஸ் நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. தயாங்கும் அதே மாதிரி தான். சின்ன வயசுலேருந்து உங்களை லவ் பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணதில்லை பெருசாக. உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகி 1 month கூட கம்ப்ளீட் ஆகிருக்காது. நீங்கள் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா சப்பியாக இருப்பீங்க, நல்லா முழுக்குன்னு. ஓகேடா, இதுவே ஒரு நல்ல இன்ட்ரோ. நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக ஒன் சைட்குள்ளே போகலாமா? நீங்கள் டைனிங் டேபிள் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த டைனிங் டேபிளில் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் அண்ட் கேக்ஸு அந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் இப்படி பாவமாக பார்க்குறீங்க. அவங்க ஆப்போசிட்டில் தயாங்க உட்காந்துருக்காரு. ஸோ தயாங்க உட்காந்துட்டு உங்களை அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தயாங் தான், புஜுக்கு என்னடி வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்க, எடுத்து சாப்பிடு, இந்தா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நீங்கள் தாயம் என்ன, நீங்கள் எதுக்கு இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? ஏய், எதுக்கு வாங்கிட்டு வருவாங்க? சாப்பிட்றதுக்கு தான். தாடி சாப்பிட்டு. தயம் எனக்குலாம் ஒன்றும் வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். ஏன்டி, ஏன் சாப்பிட மாட்டேன்? தயம், உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல நான் டயட்டில் இருக்கேன்ட்டு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து காட்டி என்ன டெம்ட் ஏற்றுறீங்களா? அப்போ தயம் தான், அது தெரிஞ்சதுனால தானே இது வாங்கிட்டு வந்தேன். தயம் என்ன? புஜுக்கு பரவாயில்லடி, டயட்லாம் ஒன்றும் எடுக்க தேவையில்ல. இது டயட்லாம் வேணாமா? என்னங்க, இப்போவே நான் நல்லா குண்டு பூசணிக்கா மாதிரி புசுக்குன்னு இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடியே புஜுக்குன்றீங்க. இதில் இன்னும் வேறு நான் குண்டாகிட்டே இருந்தேன்னா நல்லாவே இருக்காது தயாங். நான் சாப்பிட்டலாம் மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தயாங் தான், அடியே என் புஜுக்கு அதாட்டி சொல்கிறேன், நீ நல்லா கொல்லுன்னு நல்லா புஜுக்குன்னு இருக்க, உனக்கு தெரிதா தெரியலையா? அதான் தயாங் நானும் சொல்கிறேன். அதனால் வேணாம், நான் சாப்பிட மாட்டேன் போங்க. இன்னும் சாப்பிட்டேன்னா நான் நல்லா குண்டாகிடுவேன். வேணாம், நானே எப்படா ஸ்லிம் ஆகுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இதுக்கு டயட்லாம் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் என்ன இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிடுன்றீங்க? முடியாது தயம் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ தயாங் தான், ஏய் புஜுக்கு நாடி ஸ்லிம் ஆகணுமா? ஆமாம் தயம். கொன்னிடுவேன், உனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வரவே கூடாது. அப்புறம் இப்படி இருக்க சொல்கிறீங்களா? நல்லா பூசணிக்கா கணக்கா? ஏய், யார்ரீ சொன்னா உன்னை பூசணிக்கான்னு? நீ எப்படி இருக்க பாரு, நல்லா புச்சுக்குன்னு நல்லா தக்காளி ஆட்டம். நீ என் தக்காளிடி, நீ என் புச்சுக்கு. போதும் ஐஸ் வச்சதெல்லாம். ஆனால் என்னால் அதை சாப்பிட முடியாது, தள்ளுங்க அப்படின்றீங்க. ஏய் சாப்பிட்றீ, உனக்காக தான் நான் ஆசையாக புருஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். முடியாது தயாங் போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ தயாங் தான் கையை பிடிச்சிட்டு, ஏய் எப்பாரு வா வந்து சாப்பிடு வா அப்படி சொல்லி உங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு தயாங் அப்படியே ஒரு லேப்ஸில் உட்கார வச்சு அந்த கேக் எடுத்து ஊட்டி வரத்துக்கு கிட்ட வராரு. நீங்கள் சாப்பிட மாட்டேன்ற மாதிரியே வாயை அப்படியே வச்சிட்ருக்கீங்க. தயாங் வந்து, ஏய் என்னடி உன் பிரச்சனை சொல்லு? நான் தான் சொன்னேனே நான் டயட்டில் இருக்கேன், அதனால எனக்கு வேணாம், இதெல்லாம் சாப்பிட்டா நான் இன்னும் குண்டாயிடுவேன். பரவாயில்லடி புஜுக்கு, நீ எவ்வளோ வேணால் குண்டாகு, ஆனால் சப்பையாகணும் மட்டும் நினைக்கவே நினைக்காத. அப்படி மட்டும் நினச்சான்னு வச்சுக்கோயேன், அப்படியே குழி தோண்டி புதிச்சிருவேன். ஏன் அப்படி நினைக்கக்கூடாது? ஏன்னா எனக்கு நீ குண்டா இருக்கத்தான் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா கொல்லுன்னு என் மடியில் ஏற்றி உட்காந்த உடனே நல்லா தழுக்குன்னு ஆடிட்டு இருக்கு பார்த்தியா முன்னாடி 2. தயாங் எங்கே பார்க்குறீங்க? ஏய் உன் புருஷன் தானே நான் பார்க்கலாம்ல, தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லை தான், அதுக்குன்னு. ஏய் நீ டயட்லாம் இருக்காதுரி புஜுக்கு, நல்லா சாப்பிட்டு. நீ நல்லா முழுக்குன்ற தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தாண்டி உனக்கு கல்யாணமே பண்ணேன். நீ என்னாடி வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க? தயாங்க இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது, தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி வர்றாரு. நீங்கள் தயாங் வேணாம் தயாங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேணான்னு சொல்கிறீங்க. ஆனால் தயாங்க உங்களுக்கு எடுத்து ஊட்டி விட்றாரு. நீங்கள் சாப்பிட்டுட்டு தயாங்க பார்க்குறீங்க. தயாங்க வந்து, என்ன அப்படி பார்க்குற? உங்களை வச்சுக்கிட்டு என்னால் ஒரு டயட் கூட உருப்படியாக இருக்க முடியல தயாங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தயாங் சிரிக்கிறாரு. ஆமாம்,
பின்ன நான் என்ன பண்ணுறது? நீ டயட்லாம் எடுத்துட்டினா சப்பாயிட்டினா நான் என்ன பண்ணுவேன்? ஆ நான்லாம் எங்கே உன்னை டச் பண்ணாலும் அப்படியே கொழுகு மொழுகுன்னு இருக்கணும், அப்படியே பிடிச்சி இழுக்கும் போது நல்லா அப்படியே திம்ஸ் கட்ட மாதிரி இருக்கணும், அப்படின்னா தான் எனக்கு பிடிக்கும். நல்லா ஒட்டரை குச்சி மாதிரி எலும்பு கூடு மாதிரி இருந்தால் எனக்குலாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களோட ஹிப்பில் அப்படி கையை வச்சு அப்படியே உங்கள் ஹிப்பை நல்லா ஸ்குவீஸ் பண்ணுறாரு. நீங்கள் தயம் என்ன பண்ணுறீங்க? ஆ பாரு பிடிச்ச உடனே எப்படி அமங்குது பாரு, அப்படியே செம்மையா. ஐயோ நல்லா தடவுன்னு வச்சு தடவலாம் போலடி அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் தயம் எடுங்க கையை முதல்ல. ஆ எடுக்க மாட்டேன். தயம் எடுங்க. எடுக்க மாட்டேன் டி புஜுக்கு. என்ன பண்ணுவா? தயம் இது ஹாலு, நம்ம பெட்ரூம் இல்லை, பெட்ரூமில் போய் பார்த்துக்கலாம், கை எடுங்க. அப்போது பெட்ரூமில் ஓகேவாடி? ஆ ஆ ஓகே ஓகே நீங்கள் கையெடுங்க அப்படி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ தயாங் தான் சிரிச்சிட்டே கை எடுக்கிட்டாரு. சரி இப்போ நீங்கள் தயாங் என்னடி? ஆ நாளைக்கு என்ன டேன்னு தெரியுமா? என்ன டே? ஆ நாளைக்கு என்னோட கிராஜுவேஷன் டே. சரி ஓகே, அப்போ நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடுறேன். நான் ஆ எதுக்கு நீங்கள் லீவ் போடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் லீவ்லாம் போட தேவையில்ல. நீங்கள் வழக்கம் போல் எப்பயும் போல் ஆஃபீஸ்க்கு போங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறேன். ஏன்னா அது சொல்கிறதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையா? ஆமாம் ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்லிட்டாளுங்க, நாங்களாம் ஒன்றா போகிறோம். அப்படி தயாங்க அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் என்ன ஏன் முறைக்கிறீங்க? நான் விளையாடுறியா? நான் என்ன பண்ணேன்? அப்போ டக்குன்னு தயாங் தான் அவங்க ஹிப்ஸில் கையை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுறாரு. தயாங் நாடி உனக்கு தான் நல்லா தெரியும்ல, நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி தெளிவாக சொன்னேன்ல. வெளியே எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் நான் தான் உன்னை கூப்பிட்டு போவேன், என் கூட மட்டும்தான் போகணும் நீ. தெரியும், அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூடமா? உனக்கு நல்லா தெரியும்ல எனக்கு உன் மேலே எவ்வளோ க்ரேஸுன்னு. என்னாலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உன்னை அனுப்ப முடியாது, நீ என் கூடயே வா. தயாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோமே. அதெல்லாம் முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட போய் சொல்லு, நான் என் ஹஸ்பண்ட் கூடயே வந்துடுறேன்னு சொல்லு நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க உங்களோட ஹிப்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் சரி 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 நான் உங்கள் கூடயே வரேன்னு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தயாங்க ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ உங்ககிட்ட வந்து அவங்க லிப்ஸை தான் டச் பண்ணுறா. ஸோ நீங்கள் என்ன எதுக்கு இப்போ என் லிப்ஸையே டச் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க? நீங்கள் கேம் சாப்பிட்ருப்பீங்கள்ல, அது லைட்டாக உங்கள் லிப்ஸும் ஒருத்தில் ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ அது அப்படியே தயாங்க கிட்ட வந்து அவரோட டங்கை வச்சு உங்கள் லிப்ஸில் அப்படியே லிக் பண்ணுறாரு. நீங்கள் தயம் தயம் என்ன பண்ணுறீங்க? இருடி, கேக் ஒட்டியிருக்கு, இருக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயம் தான் லிக் பண்ணிவிட்டு டக்குன்னு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தயம் என்ன பண்ணுறீங்க? விடுங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் நல்லா உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசல, நீங்களும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ டக்குன்னு காலிங் பெல் கிளிக் பண்ணுற சத்தம் கேட்குது. ஸோ நீங்கள் தயாங் விடுங்க, காலிங் பெல் கிளிக் பண்ணுறாங்க. அப்புறம் போயிடலாண்டி, இருடி. தயம் விடுங்க தயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இப்போ அப்படியே டோரை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் தயாங்கோட அம்மா கொஞ்சம் வெளியே போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டாங்க. வயன் ஏன் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம்? என்ன தூங்கிட்டு இருந்தியா என்ன? இல்லை ஆண்டி அது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போது தயாங்கோட அம்மா தயாங்க பார்த்துட்றாங்க. தயாங்க அப்படியே உட்காந்துருக்கான் சோஃபாவில். அப்படி தயம் ஆஃபீஸ்லேருந்து எப்போ வந்த? அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே வராங்க. டைனிங் டேபிளில் பார்த்தா அவ்வளோ ஜங்க் ஐட்டம்ஸ். அதை பார்த்துட்டு டேய் என்னடா இது? அம்மா என்னடா இவ்வளோ கேக், இவ்வளோ ஸ்வீட்ஸ், என்னடா இது? என்ன பேக்கரி ஓப்பன் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. நல்லா கேளுங்க அத்தை, கடையில் மொத்தத்தையும் கொண்டு வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்காரு உங்கள் பையன். நானும் இதான் கேட்டேன், என்ன புதுசாக பேக்கரி ஓப்பன் பண்ண போகிறீங்களான்னு. பாருங்களேன் எத்தனை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தை தான் சொல்கிறா என்னடா இது அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு பின்னாடி நின்றுட்டு அவங்க அதை பார்த்துட்டு உஜுக்கு நான் சிரிக்கிறியா? இருடி உனக்கு இருக்குது. ஆமாம் இது உன் மருமவை தான் கேட்டா.
ஆ நான் கேட்டேனா? ம் ஆமாம், நீ தானே கேட்ட. மா நான் ஆஃபீஸில் இருந்தேன், ஃபோன் அடிச்சு என்னங்க என்னங்க எனக்கு இதெல்லாம் வேணுங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னான். அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குன்னு இவ்வளோ வாங்கிட்டு வருவியாடா? மா நீ தானம்மா சொன்ன மேரேஜ் அன்னைக்கு பொண்டாட்டி எது கேட்டாலும் தாராளமாக வாங்கி கொடுறா அப்படின்னு சொன்னல, அதான் அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆமாம் சொன்னேன், அதுக்குன்னு இவ்வளோவா? ஒரு கடையே வாங்கிட்டு வந்து வைப்ப? ஆமாம், பின்ன என் பொண்டாட்டி ஆசைப்பட்டால, அதுக்கு தான். ஆ அத்தை, உங்கள் பையன் என்னமோ உருட்டுறாரு தெரியுமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு உயிரை வாங்கினாரு. நான் வேணாம் வேணான்னு சொன்னேன். என்னங்க நான் டயட்டில் இருக்கேங்க, அதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டாகணும். நீ எதுக்கு யாரை கேட்டு டயட் எடுத்த? நீ குண்டா இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் உன்னை பிடிச்சி அங்கே இங்கேன்னு பிடிச்சி இழுக்கும் போது எனக்கு நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ஊட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தை அதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. போச்சு. ஐயோ மானத்தை கப்பல் ஏத்துறாளே. புஜுக்கு பாருங்க பாருங்க, புஜுக்குலாம் சொல்கிறாரு பாருங்க. இதுக்கு முன்னாடி தக்காளி புஜுக்கு என்னென்னமோ சொல்கிறாரு. நீ கொழுகுலுன்னு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்லாம் சொல்கிறாரு. கேளுங்க, அவங்க பையன் தாங்க வாங்கிட்டு வந்தார். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க அத்தை சிரிக்கிறாங்க. நீங்கள் வயன் இப்போ எதுக்குடி இவங்க சிரிக்கிறாங்க? அத்தை எதுக்கு சிரிக்கிறீங்க? அவங்க அம்மா என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அதை எங்கே பார்த்துட்டு, நீ உங்கள் அப்பாவுக்கு மேலே வேறு லெவல்டா. என்னவோ நல்லா இருந்தால் சரி அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்கள் அத்தை நில்லுங்க, நான் சொல்கிறது கேளுங்க கொஞ்சம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயன் நீயாச்சும் உன் புருஷனாச்சு, எனக்கு தெரியாதுப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அத்தை என்ன இப்படி சொல்லிட்டீங்க அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயாங்க அப்படியே உங்ககிட்ட வந்து புஜுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு கிச்சன் ரூமுக்கு தான் போகிறான். நீங்கள் விடுங்க தயாங். நாடி பண்ணுற எதுக்குடி இப்போ எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்கிற? அப்புறம் நானும் அவங்கள வாங்கிட்டு வர சொன்னால் அப்படி பிளேட்டை மாற்றி போடுறீங்க. நான் தான் உங்களை வாங்கிட்டு வர சொன்ன மாதிரி. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, என்ன வந்து கொஞ்ச நாள்லே பிள்ளைய தேவையில்லாத செலவெல்லாம் பண்ண வைக்கிறான்னு நினச்சிப்பாங்க. அதனால தான் நான் உண்மையை சொல்ல வேண்டியதாக போச்சு. உண்மையை சொல்லிட்டா? உன் உண்மையில் தீப்பந்தத்தை தான் கொளுத்தணும். என்னத்தையும் அப்புறம் என்னடி? ஏண்டி நம்ம 2 பேத்துக்குள்ள கற்று கூட மாடி சொல்லுவா? அவங்க எப்படி பார்த்துட்டு போனாங்க பார்த்தல, நான் தான் உன்னை கண்ணை காட்டுறேன்ல, வாயை முட்டு கம்முன்னு இருக்க அப்படித்தானே. எதுக்கு இப்போ உன்னை எல்லாத்தையும் சொல்ல சொன்னது? அது அதனால தான் உங்கள் அம்மா சிரிச்சாங்களா? அப்புறம் என்ன வேறு எதுக்கு? என் மானமே போச்சுடி பூஜுக்கு. தயம் சாரி. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இது ஒன்று கேட்டுரு சாரி. நான் தான் சாரி சொல்கிறேன்ல. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. தயாங்க உங்களை பார்க்குறான். நீங்கள் தயம் இந்த ஆரஞ்சு கலர் சாரீ எப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாரீலாம் வேர் பண்ணிட்டு தயாங்க முன்னாடி காட்டுறீங்க. ஸோ தயாங்க அப்படியே பார்க்குறான் டாப் டு பாட்டம். புஜுக்கு என்னடி, நான் உன்னை பர்பிள் கலர் சாரீ தானே கட்ட சொன்னேன், நீ என்ன இந்த கலர் கட்டியிருக்க? அதுவா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரே கலரில் ட்ரெஸ் போடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோமா, அதனால தான் அதான் ஒரே கலரில் குரூப்பாக சாரீ எடுத்தோம். அந்த சாரீ தான் இது. பார்த்தீங்களா எப்படி இருக்கா? நல்லா ஆரஞ்சு மாதிரி இருக்கானா, ஆரஞ்சு கலரில். நல்லா இருக்கா? இப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிவிட்டா, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தயாங் தான், புஜுக்கு இது உனக்கு சுத்தமாக நல்லா இல்லை, போய் நான் சொன்னதை போட்டு அப்போ. ஏன் நல்லா இல்லையா? ஆனால் எங்கள் அம்மா நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க, நல்லா அழகா. நான் சொன்ன ட்ரெஸ் போட்டு அப்போ. தயம் இல்லை, இது ரொம்ப அழகாக இருக்கு. சொன்னது கேட்க மாட்டியா? போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு தயாங் சொன்ன மாதிரி பர்பிள் கலர் சாரியே வியர் பண்ணிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் வந்து நிற்கிறீங்க. தயாங் வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அழகாக இருக்கீங்க, செம்ம அழகா அப்படி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் தயாங் போகலாமா, டைம் ஆகிடுச்சு அப்படின்றீங்க. அப்போ தயாங் தான், புஜுக்கு கிராஜுவேஷன் டேக்கு போகணுமாடி. என்ன இப்படி கேட்டுறீங்க? அப்புறம் போகிறது இல்லையா? எனக்கு இந்த சாரியில் உன்னை பார்த்தோன்னே அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு சொருகணும் போல தான் தோணுது. தயம் என்ன நீங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் அதே நினைப்பில் தான் இருப்பீங்களா? தயம் போகலாமே, டைம் ஆகுது. சரி வா
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங் தான் உங்களை காரில் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் தயாங்கும் காரில் தான் உட்காந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ தயாங்க உங்களை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அப்படியே வச்ச கண்ணு வாங்காத மாதிரி சைட் அடிச்சுட்டே வரான் ஓர கண்ணால். நீங்களும் அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. தயாங், என்னை பார்க்காம ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுறீங்களா? நான் எங்கடி உன்னை பார்த்தேன்? ஆ, நீங்கள் என்னை பார்க்கல. ம், உன்னை பார்க்கல. தயாங், பொய் சொல்லாதீங்க. இல்லடி, உன்னை பார்க்கல. இல்லை, நீங்கள் என்னை பார்த்தீங்க, நான் பார்த்தேன். அதுவும் எங்கே பார்த்தீங்க தெரியுமா? அப்படியாடி? சரி, எங்கே பார்த்தேன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ட்ரைவ் பண்ணுறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்கள பார்த்து கேட்குறான். நீங்கள் அது நான் சொல்லு, நான் எங்கடி பார்த்தேன் உன்ன? சொல்றி என் புஜுக்கு. அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட வரான். நீங்கள் அதை பார்த்தீங்க. அதனா எதை? அதான் அது அதான் எதுடி? அதுதான் நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்களே தக்காளி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் சிரிக்கிறாரு. நீங்கள் எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, சிரிப்பு வந்துச்சு சிரித்தான். இப்போ என்ன உனக்கு? போதும் தயம், சிரிக்காதீங்க. அம்மா, ஏன் என்னை இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? இந்த சாரீ என்ன எனக்கு அவ்வளோ நல்லாவா இருக்குது? உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. புஜுக்கு, அவ்வளோ அழகாக இந்த சாரீ எடுத்து நீ கட்டிட்டு வந்திருக்க. ஆனால் என் கண்ணுக்கு இந்த சாரியே தெரிலடி. என்ன என்ன சொல்கிறீங்க? தயம், எப்போ பாரு உங்களுக்கு அதே நினப்பு தான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தயாங்க அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்க தயம், டைம் ஆகிடுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தயாங்கும் சரிடி அம்மா கத்தாத வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங் தான் திருப்பி ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது தயாங் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் என்னாச்சு தயாங், எதுக்கு இப்போ காரை ஸ்டாப் பண்ணீங்க? புஜுக்கு இருடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு காரை விட்டு கீழே இறங்கி போய் அப்படியே வெளியே போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க அவர் அப்படியே ஒரு பாட்டி எங்கே பூ வித்துட்ருக்காங்க, அங்கே போயிட்டு உங்களுக்காக பூ தான் வாங்கிட்டு வராரு. நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ காருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட திரும்படி புஜுக்கு பூ வச்சுக்கோ. தயம், எதுக்கு பூ? பூ வச்சா நல்லா இருக்கும்டி, திரும்படி. அதுக்குன்னு இவ்வளோ வாங்கிட்டு வந்து பூ வச்சுக்கோன்னு சொல்கிறீங்க? இப்போ திரும்ப போறியா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் டைம் ஆகிடுச்சு, வண்டி எடுங்க. புருஷங்காரன் ஆசையாக வாங்கி கொடுத்தானா வச்சுக்கணும், ஆனாலும் சொல்லக்கூடாது, திரும்ப. சரி. அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. தயாங்கும் வைக்கிறாரு. ஸோ வச்சு முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவர் வச்சு விட்டதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தயாங்க உங்களையும் பார்த்து ரசிக்கிறான். நீங்கள் என்ன என்னையே எப்படி பார்க்குறீங்க? என்ன விஷயம்? அதிசயமாக பூலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, என்ன லவ் மூடா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ தயாங் தான் அவங்கள பார்த்துட்டு, நான் வாங்கி கொடுத்த மல்லிகைப்பூ உனக்கு செம்மையாக இருக்குல்ல? புஜுக்கு, இப்போ எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது? எப்படி ஃபீல் ஆகுது சார்? நான் வாங்கி கொடுத்த மல்லிகைப்பூ அது என் கையால் வச்சு விட்டு நீ இப்படியும் ஆட்டும் போதும் அந்த மல்லிகைப்பூ இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்துட்டு போகுது. அது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஐயோ, வச்சு விட்ட மல்லிகைப்பூவோட அப்படியே ஒன்று அழகா மெதுவாக என்கிட்ட அணைக்கவும் ஆழமாக ரசிக்கவும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கவிஞனா அந்த ரேஞ்சுக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது என் மனசில். அப்படியா சார்? என்ன கலைஞன்ட்டு இன்னும் ரைமிங்காக பேசுகிறீங்களோ? இதுக்காகவே உனக்கு தினைக்கும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலாம் மாட்டுக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க? சார், பேசுனதெல்லாம் போதும், டைம் ஆகிடுச்சு, போகிறீங்களா? உன்கிட்ட போய் ட்ரை பண்ண பாரு, என்ன சொல்லணும். தயாங், நீங்கள் எதுக்கு அடி போடுறீங்க நல்லாவே தெரியுது. ஆனால் இந்த விஷயம் இங்கே நடக்காது. உங்கள் லவ் மூடை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம போகலாமா? டைம் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ தயாங் தான் அப்படியே வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு இப்போ அப்படியே உங்கள் காலேஜுக்கு தான் போகிறாரு. நீங்கள் அவங்க காலேஜுக்குள்ளே என்ட்ரானோடனே தயாங்க விட்டா இந்த காரை விட்டு வேக வேகமாக இறங்கிட்டு இப்போ அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே ஓடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒய்யன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வராங்க. நீங்கள் தயாங்க கண்டுக்கவே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் நல்லா கேங்காக ஹக் பண்ணிவிட்டு நல்லா குதிக்கிறீங்க. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் இதுக்காக, பார்த்தியா கிராஜுவேஷனு, ஐயோ அப்படி சொல்லிட்டு நல்ல வேடி எப்படியோ இந்த 4 வருஷத்தை ஓட்டி முடிச்சோண்டி
ஒயன் என்னடி நீ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கலரில் போட்டு வந்திருக்கா, நம்மலாம் ஆரஞ்சு தீம்லாம் போடலான்னு நினச்சோம், என்ன ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சாரிடி, அது கொஞ்சம் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலையா, அதனால தான் இந்த கலர் போட்டு வர முடியாதா ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லி சமாளிக்கிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஆனால் நம்மலாம் தீமாக ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் தானே நினச்சோம். ஆமாண்டி, ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. சரி விடுங்க, அடுத்தப்பில் நம்ம மீட் பண்ணும்போது நான் அந்த saree வியர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வயன் எங்கடி உன் ஹஸ்பண்ட் வரலையா என்ன? வந்திருக்காரே, எங்கே வந்திருக்காருன்னா ஆளே காணும். அவர் அங்கே இரு நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி நீங்கள் தயாங் கிட்ட தான் போகிறீங்க. தயாங் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே? வாங்க, அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை கூப்பிட்றாங்க. ஏய், இப்போ எதுக்கு நீ வேகமாக உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே துள்ளி குதிச்சுட்டு ஓடுற? ஆ தயாங் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. அதான் பார்த்து முறைக்கிறான். நீங்கள் சரி இனிமேல் போக மாட்டா, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே தயாங்க கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ இப்படி கூப்பிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிற்க வைக்கிறீங்க. தயாங் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தானே, நம்ம மேரேஜில் வந்திருக்காங்க. ரியா, ரூபி, இவ பேர் தாசின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கீங்க. அவங்களும் ஹாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே உங்ககிட்ட அவங்க பின்னாடி தான் உங்கள் கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஹேண்ட்ஸை வச்சு. நீங்கள் யார் கையெடுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கையெடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு கண்டுபிடிவாயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே நிக்கல், என்னடா பண்ணுற, கையெடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயா ஒயன என்ன டக்குன்னு சப்பையாக சொல்லிட்ட நிக்கல்னு, கொஞ்சம் லேட் பண்ணுவேன்னு பார்த்தேன், ஆனால் பரவாயில்லம்மா ஸ்பீடாக தான் சொல்லிட்டேன். எப்பயுமே நீ மட்டும்தானடா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவ. ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே? ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யார் உங்கள் வீட்டுக்காரு? இரு காட்டுறேன். தயாங் இங்கே வாங்களேன். என்னடி? தயாங் இவன் பேர் நிக்கல். நிக்கல் இவர் தான் என் ஹஸ்பண்ட் தயாங். ஓ இவர் தானா, ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி தயாங்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். ஸோ தயாங்கும் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாரு. ஸோ அப்போது அந்த பையன்தான், சார் உங்களுக்கு எங்கேயோ மச்சான் இருக்குது சார். அப்போ தயாங் அப்படியே பார்க்குறான். நீங்கள் என்னடா பேசுகிற? அப்புறம் என்ன வயனே, உன்ன மாதிரி நல்லா குள்ளுன்னு இருக்க பொண்ணுலாம் கிடைக்கிறதுலாம் அபூர்வம். ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க சார், பொண்ணு தங்கமான பொண்ணு, கேரக்டர் வைஸ்லையும் சரி நல்லா எல்லாருக்கிட்டையும் ஜோவிலாக பேசுவா, செம்ம பொண்ணு. அதுவும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க, கண்ணை ரெண்டும் பண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணை ரெண்டுத்தையும் பிடிச்சி ஸ்வீஸ் பண்ணுற மாதிரி நல்லா கையை வச்சு அழுத்துறான். நீங்கள் என்னடா பண்ணுற, விட்றா. அப்போ தவங்க அதை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க, விடு, நீ இன்னமும் மாறவே இல்லை, நீ கூட தான் மாறவே இல்லை. காலேஜ் படிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் உன் கண்ணும் ரெண்டும் அப்படியே பண்ணு மாதிரி சும்மா நல்லா முழுக்குன்னு இருக்கு, பாரேன் எப்படி இருக்குன்னு. சார் நல்லா குத்து வச்சிங்க சார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். தயாங்கி இதை கேட்க அவனுக்கு டென்ஷன் ஆகுது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் தயாங் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரி வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ தயாங்க அப்படி கூப்பிட்டு போயிட்டு அப்படி சேரில் உட்கார வைக்கிறீங்க. தயாங்க அப்படி சேரில் உட்காந்ததுலேருந்து உங்களை பார்த்து அப்படி முறைக்கிறான். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபங்க்ஷனும் ஓவர் ஆகிடுது. ஸோ இப்போ வீட்டுக்கு தான் நீங்களும் தயாங்க ரீச் ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் இப்போ உள்ளே ஓடுறீங்க அவங்க அத்தையை பார்க்குறதுக்காக. அப்போ தயாங்கோட அம்மா தான், வயன் வண்டியா, வா வா வா, என்ன ஃபங்க்ஷனில் எப்படி போச்சு? அத்தை சூப்பராக போச்சு. அப்படியா, என்ஜாய் பண்ணியா உன் ஃப்ரெண்ட்ஸோட? என்ஜாய் பண்ணா, ஆனால் ஃபுல்லாக பண்ண முடியல. ஏம்மா, ஏன் என்னாச்சு? எங்கே உங்கள் பையன் விடவே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவுட்டிங் போகலான்னு சொன்னாங்க, அதனால நானும் தயாங்கிட்ட கேட்டேன், ஆனால் தயாங் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு, விடவே இல்லை என்ன. அப்படியா, எங்கே அவன்? கார் பார்க் பண்ணிகிட்ருக்காரு, இதோ வரட்டும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ தயாங்க உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஸோ தயாங்க பார்த்தோன்னே, டேய் தயாங், ஏன்டா எதுக்கு இப்போ வயனை கூப்பிட்டு வந்த? அவள் தான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே அவுட்டிங் போகிறேன்னு சொன்னால, விட்டுருக்க வேண்டி தானே. தயாங்க எதுவுமே சொல்லாமல் செம்ம கோவத்தோட அப்படியே பெட்ரூமுக்கு போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வயன் என்னமா ஆச்சு இவனுக்கு? தெரியல அத்தை என்ன ஆச்சுன்ட்டு. ஃபங்க்ஷன்லேயும் அப்படி தான் ஏதோ கோவமாகவே இருந்தார், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அத்தையும் நீங்களும் நிறைய பேசுகிறீங்க. அங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தது, அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அத்தையும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ தயாங்க என்ன பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் டோர் ஓப்பன் பண்ணால் ரூமே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க தயாங்
லேம்ப் லைட் போட்டு பார்க்குறீங்க தயங்க அப்படியே சோஃபாவில் அப்படியே டலராக உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி டென்ஷனாக அவர் கண்ணு ரெண்டும் அப்படி ரெட்டாக இருக்குது. செம்ம டென்ஷனோட உட்காந்துருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு தயம் என்ன ஆச்சு? ஆ ஏன் உங்கள் கண்ணு ரெண்டும் இப்படி செவந்திருக்கு? ஆ தயம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட வரீங்க. அப்போ தயங்க வந்து ஏய் தள்ளுறி. தயம் என்ன? ஏய் தள்ளி போன்ட்டா, கிட்ட வராத. ஏன் ஏன் கிட்ட வரக்கூடாது? ஏய் தள்ளிடுறி, கிட்ட வந்துடாத, டென்ஷனில் இருக்க, நானே அடிச்சிட போகிறேன். என்ன டென்ஷன்? ஆ என்ன டென்ஷன் நான் கேட்குறேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆ நான் தான் நியாயமாக பார்த்தா உங்கள் மேலே டென்ஷனாக இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே விடலை, என்ன கூப்பிட்டு வந்துட்டீங்க. அப்போ தயவங்க அப்படி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண விடலை. ம் ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கேட்டாங்க. நிக்கில் கூட வாடி கொஞ்சம் வெளியே போயிட்டு போகலாம் அப்படின்லாம் சொன்னான். உங்கள் கூட கூட பேசினால, நீங்கள் ஏன் என்னை விடவே இல்லை? ஏய் உன் வாயால் இன்னொரு தடவை அவன் பேரை சொல்லாத. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? அவன் ஆளும் மூஞ்சும் மொகரக்கட்டையும் நல்லா கலர் கோழி குஞ்சு மாதிரி ஹேர் ஸ்டைல். சே டென்ஷன் மாதிரி ஏற்றாத சொல்லிட்டான். இன்னொரு தடவை நிக்கல்னு சொல்லிட்டு பேரை சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? எனக்கு பிடிக்கலடி, எனக்கு பிடிக்கவே இல்லை, அவனை சுத்தமாக பிடிக்கல. தயம் அண்ணா அவன் ரொம்ப நல்ல பையன். எது எது நல்ல பையன்? ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் இப்போ அப்படியே பிடிச்சி அவர் பக்கம் இழுக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க தயங்க. தயங்க என்ன பண்ணுறீங்க? ஆ சொல்றி சொல்லு, எது நல்ல பையன்? புருஷன் முன்னாடியே பொண்டாட்டியோட சீக்ஸை பிடிச்சி கிள்றது தான் நல்ல பையனா? அதுலேயும் அவன் என்ன சொல்கிறான்? நல்லா கொல்லு கொல்லுன்னு இருக்க, ஐயோ பண்ணு மாதிரி இருக்கு இந்த கண்ணு ரெண்டும் சொல்லும் போது ஒரு புருஷனா எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி டென்ஷன் ஆச்சு தெரியுமா? தயங் ஆனால் அவன் ஃப்ரெண்ட்லியாக தானே சொன்னான். நீங்கள் ஏன் இப்போ இதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னது ஓவர் ரியாக்டா? எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் லவ் பண்ணுற பொண்ணோ கட்டின பொண்டாட்டியோ ஏன் சைட் அடிக்கிற ஃபிகரோ இன்னொருத்தன் பக்கத்தில் போய் நின்னாலே அடி வயிற்றுலேருந்து ஒன்று சூடாக கிளம்பி வாய் வழியாக வெளியே வரும் பாரு, அதோட வலி இந்த பொண்ணுங்களுக்கு என்றைக்குமே புரியாதுடி. ஈஸியாக சொல்லிடுவீங்க ஓவர் ரியாக்டுன்னு, ஆனால் எங்களுக்கு தானே தெரியும். இதுவே ஓ முன்னாடி என்ன இன்னொருத்தி தொட்டா உனக்கு எப்படி இருக்கும்? கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன், சொல்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்து கீழே கொண்டு போகிறாரு. நீங்கள் தயம் அது தயம் அதுவும் என்ன சொன்னா, ஏன் முன்னாடி பண்ணு புஜுக்கு? ஏய் அதெல்லாம் நான் சொல்லணும்டி, நான் சொல்லணும். இந்த கண்ணை ரெண்டும் ஏன் ப்ராப்பர்ட்டி, நீ ஏன் மொத்தத்தில் என்னோட ப்ராப்பர்ட்டி. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி சொல்லலாம், அவன் எப்படி சொல்லலான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை கொஞ்சம் அப்படியே கீழே கொண்டு வராரு. நீங்கள் தயம் அது எனக்கு எப்படி இருக்கும் நீயே சொல்லு, எனக்கு எப்படி இருக்கும்? புருஷன்காரன் பக்கத்தில் எதுக்கு நான் நின்றுருக்கேன்? தயம் இல்லை அவன் ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னான். ஏய் ஃப்ரெண்ட்லியாக சொன்னான் மயிரா, எனக்கு வாயில் அசிங்கமாக வருது வயான், என்னை டென்ஷன் படுத்தாத, அப்புறம் அடி வாங்கிட்டு தான் போயிடுவோம் உங்கள் அப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு தயாங் என்ன? சாரி, இன்னுமே இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ தயவங்க அப்படியே பார்க்குறான். என்னமோ என் கண்ணு முன்னாடி வந்து ஃப்ளாஷ் ஆகி போயிட்டே இருக்குது. அவன் கண்ணை பிடிச்சி நல்லா பண்ணு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதை நான் சொல்லணும்டி, நீ என்னோடதுடி, நான் தாண்டி சொல்லணும், எப்படி அவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படி கத்திட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே தயங்கோட லேப்பில் போய் உட்காடுறீங்க. அவ்வளோ நேரம் அப்படி கோல்டாக கத்திட்டு இருந்தவன் அப்படியே பொட்டி போம்பட்டும் அடங்கி போய் உங்களை பார்த்துட்டு இருக்கான் உங்கள் ஐஸை. ஸோ அப்படி நீங்கள் தயம் நான் தான் சொல்கிறேன்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிச்சயமாக பண்ண மாட்டேன், சரியா? என்னை மன்னிச்சிருங்க, சாரி. இல்லை மன்னிக்க மாட்டேன். தயம் நான் உங்கள் புஜுக்குல்லா, என்ன மன்னிக்க மாட்டிங்களா? எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணுறா பார். மாட்டேன். நான் உங்கள் தக்காளி. அப்பயும் மன்னிக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது, என்ன பேசினாலும் வலிக்கே வர மாட்டேறானே அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் என்ன கீழே விழுந்துட்டுருக்கா? என்னடி என்ன? அதுவா? ஏய் நீ எவ்வளோதான் கெஞ்சி கேட்டினாலும் என் மனசை மாற்றிக்க மாட்டேன். உன் மேலே நான் கோவத்தில் தான் இருக்கேன், சரியா? தள்ளு ஏஞ்சிட்றி
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியா? சாரோட கோவத்தை எப்படி போக்க வைக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி டக்குனு தயாங்க விட்டு ஏஞ்சிடுறீங்க. ஏஞ்சிட்டு தயாங் அப்போ கோவமாக இருக்கீங்க. ம் ஆமாம். என்ன பண்ணாலும் உங்கள் கோவம் போகாது. ம் போகாது. சரி, சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? எதுக்கு? இல்லை, கோவம் போகாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் கோவம் போகும்னு சொல்கிறேன். அதான் சேலஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். சரி, பண்ணிக்கலாம். சேலஞ்ச்? ம் சேலஞ்ச். ஆ, ஒரு வேளை சேலஞ்சில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் டயட்டில் இருக்கேன், என்னை விடணும், ஓகேவா அப்படின்றீங்க. அப்போ அவங்க அப்படி திருப்பி உங்களை மாதிரி ஸ்மெர்க் பண்ணிவிட்டு, நீ ஜெயிக்க மாட்ட, நான் தான் ஜெயிப்பேன். இல்லை அவங்க சொல்லுங்க, நான் ஜெயிச்சிட்டேனா? சரி, பெட்ரேன். ஆ சரி சரி, ஒரு வேளை நான் ஜெயிச்சிட்டேனா? ஆ ஆ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா? நைட்டு டேலாம் பார்க்க மாட்டேன், போட்டு வச்சு வச்சு செய்வேன். 10 ரவுண்ட்ஸ் வரணும், ஓகேவா? ஆ அப்படின்றோம் நீங்கள். ஆ 10 ரவுண்ட்ஸா? ம் 10 ரவுண்ட்ஸ், நல்லா யோசிச்சுக்கோ. என்னடி ஒயான் இவன் எப்படி லாக் போடுறான்? பரவாயில்ல, பார்த்துக்கலாம், எப்படி அவன் வணங்கிடுவான். ஆ எனக்கு ஓகே தயம், எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரி அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். இப்போ நீங்கள் அப்படி டக்குன்னு உங்கள் சாரியோட பின்னை தான் கழட்டுறீங்க. தயம் பார்க்குறான். ஏய், என்ன பண்ணுற? ஆ இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நீங்கள் உங்கள் மேலே இருக்க ஃப்ரண்ட் ஃபீட்டோட பின்னை தான் கழட்டுறீங்க. ஸோ கழட்டிட்டு அப்படியே நீங்கள் அவங்க சாரி கீழே கீழே கழட்டிகிட்டு இருக்கீங்க. தயங்க பார்க்குறான். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, ஆனால் இன்ஸ்கர்ட் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. தயங்க புரிஞ்சு போச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. தயங்க வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கா, என்னோடய வீக்னஸ் பாயிண்ட்லேயே கை வைக்கிறா. நல்லா கேடி தாண்டி நீ, சத்தியமாக கேடி தான். எப்படியா தலாலங்கடி வேலை பண்ணுறா போகிறேன். ஆனால் நான் உன்னை விட மாட்டேன். என்னெல்லாம் சாதாரணமாக ரசம் குத்தாலே பாயாசம் ரேஞ்சுக்கு வச்சு சாப்பிடுவேன். பாயாசமே கெச்சா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். ஸோ அப்படி நீங்கள் இப்போது சாரியெல்லாம் கழட்டி தாங்க மேலே தூக்கி வீசுறீங்க. தாங்க பார்க்குறான். என்ன பண்ணுற? இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் தாங்க பெட்டில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு அவர் ஷர்ட் இழுக்கிறீங்க. என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானேன் எப்படி என தெரியல, விலகி இருந்திட கூடுமோ பழகும் வேளையிலே, விவரம் அறிந்த பெண் மூடினா தவறுதான் இதிலே, ஏனடா அது ஏனடா கூறடா பதில் கூறடா கல்வனே பதில் கூறடா பாட்டு பாடிக்கிட்டே தயாங்கிட்ட அங்கே எங்கன்னு சொல்லிட்டு அவன் பாடி ஃபுல்லாக டச் பண்ணுறீங்க. தயாங்கே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ, என்ன பண்ணுறா? டே தயாங், விழுந்துடாத. ஐயோண்ணா எல்லாம் வச்சு செய்ய போகிறா, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணிக்கோடா டே. ஆனால் ஐயோ, எப்படி இருக்கா போகிறான், என்னை டெம்ட் ஏற்றுறாளே. டே பண்ணடா தயாங்கோ. இல்லை பரவாயில்ல, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங்தான் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹிப்ஸில் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்கள் இப்போது தயாங்க பத்தோட சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு, என்னங்க நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க, சேலஞ்சில் நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தயாங்க வந்து ஆமாண்டி பூச்சிக்கு, சேலஞ்செலாம் தோத்துட்டான், ஆனால் நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட. ஆ என்ன? அப்புறம் என்னடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது ஸ்டார்ட் பண்ணலாமா? வேற என்ன, நீ ஏன் வாலண்டரியாக வந்தல, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறம் போகலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எழுக்கிறாரு. நீங்கள் என்னங்க, நான் வந்து உங்களை சேலஞ்சில் தூக்கடிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணேன், அதுக்குன்னு. ஏய், நீ சேலஞ்சில் தூக்கடிக்க தான் பண்ண, ஓகே, ஆனால் நீ ஏன் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ண? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுவும் எனக்கும் தெரியாது, என்னால் முடியாது, நவருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சிருக்கீங்க. தயாங்க வந்து அப்படியே உங்களோட ஆம்ஸை பிடிச்சி இழுத்து, ஏய் நாடி நான் புஜுக்கு, நான்
சுவிட்செல்லாம் போட்டு விட்டு இன்ஜின்லாம் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பிடிச்சி இழுத்து அவன் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு இப்போ அப்படியே உங்கள் மேலே ஏறி உட்காந்துருக்காரு பெட்டில். நீங்கள் என்னங்க வேணாங்க, சொல்கிறத கேளுங்க. அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. நீ என் வீக்னஸ் பாயிண்ட்டை வச்சு என்னை மடக்கணும்ல, நான் இப்போ அதுக்கு செம்மையாக ஒன்று பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறீங்க? உனக்கு தெரியாதா நான் என்ன பண்ண போகிறேன்னு? ஆ அது பாரு, இன்றைக்கி நான் செம்ம டெம்ப்டில் இருக்கேன். ஒன்று இந்த பெட்டு உடையணும், அப்படி இல்லையா உன் இடுப்பு உடையணும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி சொல்கிறாரு. நீங்கள் என்னதான் இடுப்பு உடையணுமா? ஐயோ ஏன்னு தெரியாத நம்ம இந்த ட்ராக்கில் போய் மாட்டிக்கிட்டேடி அப்படி சொல்லிட்டு எங்கள் தலை மேலே கை வைக்கிறீங்க. தயாங்க அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஆடு தானா கசாப்பு கட்டையில் தலையை விட்டா தலையை வெட்டுன்னா கசாப்பு கடைக்காரன் வெட்டாமல் இருப்பானா அப்படின்றான். நீங்கள் அப்படியே தத்துவம் தேவை தான், எனக்கு வேணும், எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. இப்போ தயாங்க அப்படியே ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ அப்படியே உங்களோட ஹிப்பை தான் பார்க்குறான். அவர் உங்கள் மேலே தானே ஏறி உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே அவங்களோட ஹிப்பை தான் பார்க்குறாரு. எப்படி இருக்கு பார்த்தியா கொல்லுக்கு பொல்லுக்குன்னு. உன்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த ஹிப் தாண்டி. அப்படி தொட்ட உடனே நல்லா அப்படியே புசுக்கு புசுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடுறன்ற பேரில் நல்லா புஷ் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொறுமையாக தாண்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் தொட்டாலே அப்படியே உள்ளே போதா, நல்லா சாஃப்டா. எனக்கு சொல்லவே தெரிலடி, எப்படி இருக்கு பாரு உன் இடுப்பு. ஐயோ நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட்ஸ் அங்கே தான் ரொம்ப ரொம்ப டச் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இங்கே தயம் போதும் விடுங்களா? என்னது போதும் விடுங்களாவா? இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல, இரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று விட்டுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் தாயம் எனக்கு தேவை தான், நான் வந்து மாட்டிக்கிட்டேன்ல, இப்போ நீ தானே போன வாங்கி கட்டிட்டு கடை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. இப்போ தாயாங்கண்ணா எங்கே இருந்தாலும் என் கண்ணு இங்கே தான் முதல்ல பார்க்குது. அது ஏனே தெரில. இப்போ ஏன்டி இப்படி இருக்கு, நல்லா திம்ஸு கட்டையாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. தயவாங்க வந்து இந்த அழகான ஹிப்ஸுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன். என்னது? என்ன தெரியுமா? என்னது? கண்ணை மூடு. என்னன்னு சொல்லுங்க. நீ கண்ணை மூடுன்னு சொன்னா அப்படின்னு சொன்னோடனே இப்போ நீங்கள் கண்ணை மூட்டுறீங்க. தயாங்க போயிட்டு அப்படியே அவரோட லாக் ஓப்பன் பண்ணி ஸோ அதுலேருந்து ஏதோ எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்து அப்படி உங்களோட ஹிப்பில் எதையோ போட்டு விடுறாரு. நீங்கள் தயம் என்னது அப்படி சொல்லிட்டு கண்ணத்தை வந்து பார்க்குறீங்க. பார்த்தா டைமண்டில் ஹிப் செயின். நீங்கள் அதை பார்த்தோன்னே தயம் என்னது ஹிப் செயினா? ஆமாம், டைமண்டில். எப்படி இருக்கு? தயம் நல்லா இருக்குல்ல, அப்படி உனக்குன்னே செஞ்ச மாதிரி. ஆமாம். எப்படி? நான் தான் ஆர்டர் கொடுத்தேன். என்னது நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்களா? என் ஹிப் சைஸ் தான் தெரியுமா? நான் புருஷன்டி. அதெல்லாம் ஃபஸ்ட் நைட் அன்றைக்கே நோட் பண்ணிட்டான். உன் ஹிப் சைஸ் என்னன்ட்டு என்கிட்டயே வா. அது என்னோட ப்ராப்பர்ட்டி இது. இதோட சைஸ் கூட தெரியாமல் நான் இருப்பேனா? ரொம்ப நாளாகவே உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நானே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. அது மட்டும் இல்லாமல் இன்னையோட நம்ம 1 month ஆனிவர்சரி. இன்னையோட நம்ம கல்யாணம் ஆகி 1 month ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. தயாங்க பார்த்து. தயாங்க அப்படியே நல்லா இருக்குல்ல? ஆமாம். ஆனால் இந்த ஹிப் செயினை விட ஹிப் தாண்டி ஹைலைட்டாக இருக்குது. ஐயோ, இந்த ஹிப் செயின் போடாமலேயும் ஹிப்பு செம்மையாக இருக்கும். இந்த ஹிப் செயின் போட்டு அது பாரேன், இந்த டார்க் ரூமில் இந்த லேம்ப் லைட்டில் இந்த டைமண்ட் ஹிப் செயின் எப்படி ஜொலிக்குது. அதுவும் உன்னோட ஹிப்பு அது நல்லா அப்படியே வண்ணையாக உருக்கின மாதிரி இருக்குடி, நல்லா பட்டர் ஆட்டம். ஐயோ, பார்த்தாலே சாப்பிட்ணும் போல தோணுது. கூட பரவாயில்ல, ஹிப்பில் ஒரு மோல்டு இருக்கே,
அது அதுக்கும் மேலே கரெக்டாக அங்கே இருக்கு பாரு, அதாண்டி அதாண்டி உன் ஹிப்புக்கே அழகு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படி தயாங்க கிட்ட வந்து உங்கள் ஹிப்பில் நல்லா பைட் பண்ணுறாரு. நீங்கள் தயாங் பொறுமையா என்ன பண்ணிட்டுருக்கீங்க தயாங் அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. ஓவராக டெம்ட் ஆயிடுச்சுன்னா இப்படி தான். தயாங் பொறுமா பொறுமையாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தயாங் தான் அப்படியே கிஸ் கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ தயாங் அப்படியே உங்கள் ஹிப்லலாம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராரு. ஸோ நீங்கள் வெறும் ப்ளவுஸ் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. ஸோ அந்த ப்ளவுஸ்க்கு நடுவில் தயாங் உங்களுக்கு வியர் பண்ணிவிட்ட தாலி இருக்குது கோல்டு செயினில். ஸோ அதை பார்க்குறாரு. என்னடி பெரிய டைமண்டு, நான் கட்டி விட்ட தாலி, அதை அடிச்சுக்க எதுவும் இல்லைல்ல? ஆமாம். இப்போ அப்படியே தயாங் தான் அந்த தாலிக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே மேலே தான் வராரு. உங்கள் நெக்கில் தான் கிஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நெக்கில் அண்ட் உங்கள் ஷோல்டரில் உங்கள் காதில்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தயாங் என்ன பண்ணுறீங்க? இருடி இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்களோட இன்ஸ்கர்ட்டெல்லாம் அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணி விட்டுறாரு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பாடியில் எதுவுமே போடல. அவர் போட்டு விட்ட ஹிப் செயின் அண்ட் உங்களோட தாலி, ஸோ இது மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்துட்டு தயாங் தான் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ அப்படியே தயாங் தான் அப்படியே அவங்க மேலே ரைட் ஆகி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் தயாங் இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்ககிட்ட வந்து லிப் லாக் பண்ணுறாரு. என்ன லிப்ஸ்டி, காலையிலேருந்து நானும் பார்க்குறேன். இந்த லிப்பை இழுத்து ஒரு கடி கடிக்கலான்னு பார்த்தா என்கிட்ட காலையிலேருந்து நீ மாட்டாவே இல்லை. பார்த்துக்கோ, இப்போ மாட்டிட்டா. இப்போ என் டர்ன் பேபி, உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து அப்படியே உங்கள் லிப்ஸை பிடிச்சி இழுத்து லிப் லாக் பண்ணுறாரு. தயாங் தயாங் இருடி தயாங் தயாங் கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தயாங் வேணாம். இருடி, வேணான்னு சொன்னா எப்படிரி? இருடி, எல்லாத்தையும் முடிச்சிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தயாங் கீழே போயிட்டு உங்களோட லெக்கை ரெண்டுத்தையும் அப்படியே விரித்து வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹைஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு. அப்படியே ஒவ்வொரு கண்ணால் பார்க்குறீங்க தயாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான், சொர்க்கத்துக்கே கூப்பிட்டு போயிருண்டி இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே கிஸ் பண்ண போகிறாரு. அப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க, ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் தயாங் கிஸ் பண்ணல. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க தயாங் என்னாச்சு? எப்பயும் இப்படியே பண்ணால் போர் அடிக்கும். இந்த தடவை வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். என்ன ட்ரை பண்ணலாம்? கேரட் சாப்பிட்றியாடி? என்னது கேரட்டா? கேரட் சாப்பிட்றியா? என்னங்க கேட்குறீங்க? புரியல. சாப்பிட்றியான்னு தான் கேட்டேன். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக தலையை மட்டும் ஆட்டுறீங்க. இப்போ அப்படியே தயாங் மேலே வந்துட்டு அப்படியே உங்கள் ஹெட்டை லைட்டாக புஷ் பண்ணி அவர் கீழே தள்ளுறாரு. ஸோ நீங்கள் இப்போது தயாங்கோட கீழே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. தயாங் இதையா கேரட்டுன்னு சொன்னீங்க? ஆமாம், டேஸ்ட் பண்ணிப்பாரு. இதையா? ஆமாண்டி, டேஸ்ட் பண்ணுறி. தயாங் ஆனால் இது பண்ணுறி. தயாங் பண்ணுன்னு சொன்னான். எனக்கு இதெல்லாம் தெரியாதே. நீ ஒன்றும் இல்லை, உன் மவுத்தை கொண்டு போய் வை, நான் பார்த்துக்கிறேன் மீதி எல்லாத்தையும். அப்படியா? ஆமாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ தயாங்கும் உள்ளே விடுறாரு. நீங்களும் லெக் பண்ணுறீங்க. ஸோ தயாங் வந்து அப்படிதாண்டி, அப்படிதான், இன்னும் கொஞ்சம் ஐயோ எப்படி இருக்கு தெரியுமா? வேற லெவல் ட்ரீ, வேற லெவல். எனக்கு கொஞ்சம் தயாங் போதும். சரி வா,
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங் தான் இப்போ நீங்கள் படுத்திருக்கீங்க, தயாங் மேலே இருக்காரு. ஸோ அப்படியே தயாங் தான் உங்கள் 2 லெக்கையும் விரிச்சு வச்சு ஸோ அப்படியே அவர் இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் தயாங் வலிக்குது தயாங், பொறுமா. வலிதா, எனக்கு சுகமாக இருக்கே. ஐயோ நாடி இப்படி இருக்கு, எத்தனை தடவை செஞ்சாலும் சலிக்க மாட்டேறியடி நீ. திருப்பியும் புதுசாக பண்ணுற மாதிரியே இருக்குது உன்கிட்ட பண்ணும்போது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க அப்படியே மேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்துருச்சு. ஸோ ஒரு 2 hours லேட்டர் அந்த மாதிரி ஸோ நீங்களும் தயாங்கும் தான் பெட்டில் படுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போது சரின்னு சொல்லிட்டு பெட்டை விட்டு ஏஞ்சி அப்படியே நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து வேர் பண்ணி போடுறீங்க. பார்த்தா மிரர் முன்னாடி நிற்கிறீங்க, பாடி ஃபுல்லாக அங்கே எங்கே நிற்கீஸாக இருக்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க தயாங்க ஒரு மாதிரி சிரிக்கிறான். என்னங்க அப்படின்றீங்க. ஏய் நாடி பெது கத்துற, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? என்னாச்சு? நான் என் பாடி ஃபுல்லாக ஹெக்கீஸாக கொடுத்து வச்சுருக்கீங்க. அப்படியா? எங்க காட்டு, எங்க? இங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா காட்டிகிட்டு இருக்கீங்க. அதை அங்கே பார்த்துட்டு சரி விடு, சரியா போயிடும். என்னது சரி விடா? என்னங்க நான் எப்படி இதோட வெளியே போகிறது? ஏய் நீ என்ன இப்படியேவா போகிற? ட்ரெஸ் போட்டு தானே போகிற, ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணிக்கோ, யாருக்கும் தெரியாது. என்னங்க இங்கே கூட பரவாயில்ல, நெக்லெல்லாம் கடிச்சு வச்சுருக்கீங்க, இந்த பாருங்க காதுட்டெல்லாம், ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்ல ஹிக்கீஸ்லாம் வேணான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் இப்படி காட்டு மிரண்டுத்தனமாக கடிச்சு வச்சுருக்கீங்க? நான் அடி பண்ணுறது, நீ அப்படி இருந்தா நல்லா மொழுகுன என்னை டெம்ட் ஏற்றுற மாதிரியே இருக்க, அது நானா பண்ணுறது? அதான் கொஞ்சம் ஏறி போய் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி வெற்றி. நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டீங்க, அது நான் தானே ஹைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படணும். சரி விடு, கொஞ்சம் நல்லா சரியாக போயிடும், விடு. அப்படியெல்லாம் விட முடியாது, நானும் உங்களுக்கு தரமாக ஒன்று செய்கிறேன் இருங்க அப்படின்றீங்க. அப்போ தயாங் வந்து என்ன நீயும் ஹிக்கீஸ் கொடுக்க போறியா? இல்லை அதுக்கு மேலே ஒன்று பண்ண போகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் உங்களோட ட்ரா ஓப்பன் பண்ணுறீங்க. அதுலேருந்து ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுக்கிறீங்க. தயாங் பார்க்குறான். ஏய் இப்போ எதுக்கு லிப்ஸ்டிக்லாம் எடுக்கிற? இந்த லிப்ஸ்டிக் ஞாபகம் இருக்கா? தெரியும், நான் வேணான்னு சொல்லியும் பிடிவாதம் பிடிச்சி வாங்கினியே, அதானே இது? அதுதான். இது நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இது எதுக்கு வாங்கினேன் தெரியுமா? எதுக்கு வாங்கினா? இருங்க இப்போ போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நீங்கள் இப்போது உங்களோட லிப்ஸில் அந்த லிப்ஸ்டிக்கை நல்லா டார்க்காக அப்ளை பண்ணுறீங்க. தயாங்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ நீங்கள் நல்லா டார்க்காக அப்ளை பண்ணிவிட்டு தயாங்கிட்ட வந்து தயாங் மேலே ஏறி உட்காந்து இப்போது அப்படி நீங்கள் அவரோட நெக்ஸ்ட்லலாம் கிஸ் கொடுக்குறீங்க. அந்த லிப்ஸ்டிக் மேக்ஸ்லாம் தெரியுது. ஏய் நாடி பண்ணுற? இருங்க அப்படி நீங்கள் ஏறி வந்து தயாங்கோட நெக்கில் அண்ட் அவரோட செஸ்ட்லன்னு சொல்லிட்டு அங்கே எங்கன்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் மார்க்கில் ஹிக்கி சிம்பிள் வைக்கிறீங்க. தயாங் பார்த்துட்டு ஏய் என்னடி பண்ணுற புஜுக்கு, இதெல்லாம் பாத் பண்ணாலும் போகாதுரி, அது காரம் அப்படியே தெரியும் டி. ஏய் அதுக்கு தான் தயாங் நல்லா டார்க்காக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு வந்து கிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தயாங் வந்து அடி பாவி, நானும் என்னமோன்னு நினச்சேன்டி, ஆனால் கேடி தாண்டி நீ, உஷார் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. தயாங் இங்கே பாருங்களேன், என்னோடய லிப்ஸ் அழகாக உங்கள் செஸ்ட்டில் அந்த லிப்ஸ் மார்க் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படி சொல்கிறீங்க. தயாங் வந்து அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியலையே, இருங்க நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த லிப் மார்க்கை அதை அழகாக ஃபோட்டோ எடுத்து காட்டுறீங்க. தயாங்கும் பார்க்குறான், நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ தயாங் வந்து ஆமாம் ரொம்ப நல்லாயிருக்கு, அழகாக இருக்குல்ல, ஆனால் என்ன இதுதான் நான் வால்பேப்பரை வச்சுக்க போகிறேன் அப்படின்றீங்க. அப்போ தயாங் வந்து அப்போ நானும் அதேமாரி வால்பேப்பரை வச்சுக்கிறேன். இதையா? இல்லை உன்னோடதா? என்னோடதா? என் புரியல. எங்கே அந்த லிப்ஸ்டிக், எங்கே எடு அப்படி சொல்லிட்டு தயாங் போயிட்டு அந்த லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீ எப்படி லிப்ஸ்டிக் போட்டு என் செஸ்டில் கிஸ் கொடுத்தியோ, அந்த லிப் மார்க் தெரிஞ்சதோ, அதே மாதிரி நானும் உன்னோட செஸ்டில் கிஸ் பண்ணுறேன். அந்த லிப் மார்க் இருக்கும், அதை நானும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். என்ன சொல்கிற? தயாங் நோ தயாங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு பின்னாடி பண்ணி போகிறீங்க. நோ வே, அதெல்லாம் முடியாது.
நான் கிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே உங்ககிட்ட வரா. நீங்கள் ஓடுறீங்க அந்த ரூம் ஃபுல்லாக. தேங்க உங்களை பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு அந்த ரூம் ஃபுல்லாக. நீங்கள் அங்கங்கன்னு குதிச்சு குதிச்சு ஓடுறீங்க. தேங்க வந்து புஜுக்கு நில்றி தேங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. தேங்க அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து பெட்டில் அப்படியே போடுறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்ச மாதிரி பெட்டில் பொத்துன்னு விழுறீங்க. ஸோ பொத்துன்னு விழுந்துட்டு தேங்க தான் இப்போது அவங்க செஸ்ட்டை அப்படியே பார்க்குறான். நல்லா இறுக்கி கண்ணை மூடிக்கிட்டு என்னங்க வேணாங்க வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டோட பட்ஸை அப்படியே லைட்டாக லிக் பண்ணுறாரு. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. சரிடி புஜுக்கு பண்ணல, ஜஸ்ட்டு லிக் தான் பண்ணான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் தயாங் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. தயாங் வந்து சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் அந்த பெட்டு ஃபுல்லாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உருள்றீங்க. ஆர்மீஸ் ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்மீஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒன் ஷாட்டு. அண்ட் ஜங்குக்கு நெக்ஸ்ட்டு நான் போடுறேன். அதுக்கப்புறம் மஸ்ட்டு கமெண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும். ஓகேடா, வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் கமெண்ட்டில் ஃபஸ்ட் பின் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ லாட்ஸ். பை பாய்.